அரசியல் கட்சி தலைவர்ல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு? இப்போ புதுசாக வர வேணா பிடிச்ச தலைவர் சொல்லலாம். விஜய் சொல்றேன். கண்டிப்பாக இல்லை, விஜய் வந்து இப்போ வரலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பெருசாக எதுவும் அரசியல் ரிலேட்டடாக எதுவும் பெருசாக பண்ணல. அப்படிங்கும்போது அவர் மேலே என்ன ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? கரெக்டு தாங்க. இப்போ நீங்கள் நேற்று கோயம்புத்தூரில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. டிராஃபிக் எந்த அளவுக்கு ஜாம் ஆனது, ஆம்புலன்ஸ் கூட வழி விட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு பெரிய ஆக்டர் அவர் வெளியே வந்து என்ன நடந்தது அவருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அது புரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அவதூறு சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பழி சொல்லுவாங்க. விஜய் வந்து இப்போ நேரில் நீங்கள் ஒரு வேளை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவர்கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க? என்ன நல்ல கேள்வி கேட்போம்னா, இப்போ இருக்கிற எண்ணம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் மாறக்கூடாது. ஜெயிச்சதுக்கப்புறம் சரி, இப்போ என்ன நினைக்கிறாரோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். சும்மா கூட இருக்கிறவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டு அவங்க அது சொன்னால் சரியாக இருக்குன்னு நினச்சி பண்ணக்கூடாது. அவரே எல்லாத்தையும் இறங்கி பார்க்கணும். நம்ம நாடுகள் கூட வச்சுக்கணும். அவர் கீழே எல்லாரும் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் வந்து ஸ்ட்ராங்காக கூட்டணி, ரெண்டு சைடும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவருக்கு கூட்டணி எதுவும் இல்லை. அதை தாண்டி இவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? இதுமாதிரி கூட்டணி இல்லாமல் இவர் வராரு. அவரை நம்ம சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறத பார்க்கணும். கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னா நினைக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. மக்கள் என்ன நினைக்கணும்னா, கூட்டணி இருந்தால் பெரிய கட்சி நல்லது பண்ணாங்க நினைக்கக்கூடாது. கூட்டணி இல்லாமல் வந்தாலும் நல்ல எண்ணத்தோடு வராங்களா சப்போர்ட் பண்ணணும். டிவிக்கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வந்தப்பையும் சேம் இதே மாதிரி கூட்டம் தான் வந்துச்சு. பட் அவராலையும் பெருசாக ஜெயிக்க முடியல. இப்போ விஜய்க்கும் வந்து அதே அளவு கூட்டம் வந்திருக்கு. கூட்டம் வரதை வச்சு ஒரு விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கமல் சார் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கணும் கூட்டம் வந்துச்சு. இதே கோயம்புத்தூரில் அவர் ஃபஸ்ட்டு மாநாடு போட்டார், பிரச்சாரமும் பண்ணார், கூட்டம் வந்தது. அதை வச்சுலாம் நான் சொல்லலை. விஜயகாந்த் ஏன் அரசியலில் நீடிக்க முடியலன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் கொஞ்சம் ரொம்ப நேர்மையான ஆள், ஹானஸ்ட்டாக மனசில் படுறத பேசக்கூடிய ஆள். யாருக்கிட்ட எங்கே என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ படுறத பேசிக்கிட்டோம். அது இருக்கக்கூடாது அரசியலில். அரசியலில் வந்து ஒரு தந்திரமான ஒரு இடம். அங்கே வந்துட்டு எங்கே என்ன பேசணுங்கிறது புரிஞ்சு பேசணும். பவர் மட்டும் இருந்தால் ஓகே தான். ஆனால் பேச வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குங்களா, அது விஜய்கிட்ட வந்துட்டு ரொம்ப நிறையாவே இருக்குது. எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது எல்லாம் தெரிய வருது. கண்டிப்பாக அவர் நடிப்பார், ஜெயிப்பார். நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. சரி, விஜய் வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலவசங்களை ஒழிப்பார். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே உழைச்சி பண்ணிக்கிற அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இளைஞர்களுக்கு பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவார். இலவசங்களை ஒழிச்சிடுவார். கண்டிப்பாக ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான்.